கோட்டு படத்து கோட்டெல்லாம் இங்கே எட்டுன்னு வராதிங்க இவரு சரி. அதுல பார்த்த கேப்டன் வந்து பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இதுல பார்க்குற கேப்டன் ரியலா இருக்கான்னு கேட்குறேன். எந்த கேப்டன் ரியல்? நீ வந்து ஒரு என்ன சொல்கிற, ஒருத்தருக்காக பேசுகிற, உழைப்பை பேசுகிற. நீ உங்கள் அப்பா உழைப்பை பேசுவியா, பக்கத்து வீட்டுக்காரன் அப்பா உழைப்பை பேசுவியா? உங்கள் அப்பா உழைப்பு தானே பேசுவ. அப்போ ஏன்னா அதை நீ கண்கூடாக பார்த்துருக்குறல்ல. ஸோ இந்த படத்தில் ஏஐக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் கடையில் பின்னாடி விஜயகாந்த் சார் ஃபோட்டோவும் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இருக்கும். அப்போது பார்த்து கத்துதுங்க ஜனம். இவர் சும்மா தான் வந்து பேசுவார், கத்துதுங்க. அப்போ அது என்னது, அது ஏஐயே கிடையாது. அவ்வளோ அந்த அந்த உணர்வு அவங்க அப்பா மேலே இருக்கிற உணர்வு இப்போ அடுத்து இவர் மேலே வருது. அது ஜனங்க பார்க்குறப்ப அங்கே எம்ஜிஆருக்கு நிற்கிறா பக்கத்தில், எம்ஜிஆர் சார் பக்கத்தில் இவர் ஃபோட்டோ மாட்டுறப்போ இவங்க ரெண்டு பேருமே மனுஷங்க, மனசு வயிற்ற பார்த்தவங்க, சாப்பாடு கொடுத்து வாழ வச்சவங்கன்றதுனால அந்த கத்துறாங்க, அந்த ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஆமாம், ஏஐ மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா. ஏஐ வந்து அந்த ஏஐயும் நல்ல இந்த ஏஐ ஏன் சொல்கிறேன்னா, செல்லில் இப்போ வர ஏஐலாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இதில் வந்து ஒரு கண்ணு பெருசாக இருக்க மாதிரி கொடுக்கறது வந்து இன்னும் நல்லா அதுக்கு அம்பளி தும்பளி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா விஜயகாந்த் சாரே படம் ஃபுல்லாக நடிக்க வச்சுருக்கலாமே அவங்க அப்பாவா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கா யாத்ரான்னு ஒரு பசங்க இருக்கானுங்களா, அவங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. செல்வராகவன் அவங்க அப்பா இருக்கிறாருல்ல, அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. தனுஷ் இருக்காருல்ல அவங்க அப்பா, அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலுமே சொன்னால் கஸ்தூரி ராஜா அண்ணன் படத்தில் மெயின் மரியாதை கொடுத்து அவர்லாம் டவுசர் போட்டுலாம் வச்சு